அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மங்கள்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணிய திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனி பேச்ச ராகவே கேதுவே நமோ நம. நவகிரகத்தில் உண்டான நல்லாசியுடன் பாலத்தருவர்களுடைய திருவருளாலும் முருகப்பெருமான் ஆசை கொண்டு துளாராசிக்கு இந்த வாரம் எப்படி பார்ப்போம். துளாராசி 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான இந்த வாரத்துக்கு உண்டான துளாராசி பலன். துளாராசியில் அடங்கிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டாலே சித்திரை நட்சத்திரம் 3 4ஆம் பாதம், சுவாதி முழு நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் அடங்கியது துளாராசி. துளாராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைவு, சனிவிட கூடி, அதுவும் சூரியனோட சேர்ந்து லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரிய பகவான் 6ஆம் இடத்துல மறைவு. அப்ப சூரிய பலன் இல்லையே, நம்ம எப்படி செயல்பட்டுவது? ஆனா சனி உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறார். 6ஆம் இடத்துல இருந்தாலே நல்ல பலன் கொடுக்கும் சனி. ஆகவே 3ஆம் அதிபதி உங்க ராசிக்கு 3க்கும் 4ஆம் அதிபதி 6ல சனி பகவான். அதெல்லாம் செவ்வாய் உங்களுக்கு 5ஆம் இடத்துல அருமையான பலம் கொடுக்கிறார். 2க்கும் 7ஆம் அதிபதி 5ல அமோகமான பலன், தொழில் அமோகமாக அசுர வளர்ச்சி, அசுர வளர்ச்சியில தொழில் செயல்படும். நீண்ட காலமாக எதிர்பார்த்த உத்தியோகம் அமையும். ஆனா ஒன்றே ஒன்று, 2 பேர் சேர்ந்து செய்யறாங்க, பார்ட்னரா வேலை செய்யறாங்க, கூட்டு பிசினஸ் அப்படின்னா இந்த காலத்துல பிரிவினை கொடுத்துரும். ஏன் அப்படின்னா ராகு கூடி செவ்வாயோட சேர்ந்து இருப்பது மனதுல ஒரு வைராகியத்தை உருவாகும். அந்த ராகு மனதுல ஒரு வைராகியத்தை கொடுத்து சனி 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்னுடைய உழைப்புல அவன் இருக்கிறான், அவனுடைய உழைப்புல நான் இருக்கக்கூடாது, 2ல ஏடின்னு ஒண்ணு நடக்கும். அவர் தான் எல்லா வேலை செஞ்சுக்கூடாது, நான் சும்மா உட்காந்து சாப்பிடக்கூடாது, அது பாவம். அப்ப நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நான் தான் அவருக்கு உழைச்சு கொடுக்குறேன், அவர் உட்காந்து சாப்பிட்றாரு, அதுல நம்ம விளக்கிடுவோம். இப்போ ஏதேனும் கூட்டு பிசினஸ்ல நம்மளுக்கு ஒரு தடை உருவாகும், ஒப்பந்தம் சரியான முறையில இயங்காது. ஆகவே கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்யறவங்க சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த காலத்துல ஒப்பந்ததாரர்கள் சற்று நிதானமாக இருந்து செயலாற்றணும். அவசரப்பட்டு எந்த வார்த்தை விடக்கூடாது. என்னாலதான் நீ ஜெயிச்ச, உன்னாலதான் நான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறதுலாம் அங்க ஒரு வார்த்தைகள் இல்லாமல் இருப்பதே சிறந்தது. செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல இருக்கும்போது தொழில நல்ல முன்னேற்றத்தை கொடுத்தாலும் சொன்னது போல் ஒப்பந்ததாரருக்கு கூட்டு பிசினஸுக்கு தடைகள் செய்வார். ராகுட கூடி இருப்பதால், சனி 6ஆம் இடத்துல சென்றதால், அப்ப இண்டிவிஜுவலாக தனிச்சு நின்று ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஒரு அட்வொகேட்டாரா இருக்கார், நல்ல ஒரு வக்கீல், வாதாடும் திறமை உடையவர். நான் இத்தனை காலமாக நான் அசிஸ்டண்டா இருந்தேன், நான் என்னுடைய உண்டான அங்கீகாரம் எப்படி கிடைக்கும், என்னுடைய வாதத்தை நான் எப்படி டைரக்டா நேரடியாக செலுத்துவது அப்படிங்கிறதுலாம் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கக்கூடிய காலம். அதே மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து சம்மந்தப்பட்டது, ஒரு ஜட்ஜாக வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு நியாயத்தை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு வைராக்கியத்தை உருவாக்கும் இந்த காலத்துல. துளாராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைந்திருந்தாலும் சனியுடைய சேர்ந்த சூரியன்கள்னால இந்த வைராக்கியத்தை உருவாக்கும். அதே மாதிரி அரசியல் துறையில் உள்ளவர்களுக்கு நான் தனித்தே செயல்படுகிறேன், இந்த அரசியல் வேண்டாம், இன்னொரு அரசியல் போகலாம், இடம் மாற்றத்தை கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் கட்சி மாற்றம் உருவாகும். ஆகவே சற்று நிதானித்து செயல்படணும். என்னவாக இருந்தாலும் எப்படியாக இருந்தாலும் மனவேகம் கொடுத்து கொண்டே இருக்கும். வெற்றி 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 வெற்றி, கடைசியில தோல்வி. வெற்றிங்கிற எண்ணம் உதயமாகும் போதே நம்ம புத்தி கூர்மை இல்லைன்னா நமக்கு பிற்காலத்துல அது தோல்வியில போய் முடிஞ்சிடும். காரணம் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 5ஆம் இடத்துல செல்லும்போது வேகத்தை கொடுப்பார். செவ்வாயுடைய சேரும் போது சந்திரமங்கலம் உருவாகும். அப்புறம் சனி சேரும்போது சூரியனோட சேரும்போது அமாவாசை தோஷம், அப்ப இருள் சூழ்ந்த வாழ்க்கை நம்மளே உருவாக்கிப்போம்.
அப்போ ஒரு பலன் கொடுத்தாலும் மறுமுறை அந்த பலன் குறைவாகவே வேலை செய்யும். ஆகவே இந்த அமாவாசை காலம், இந்த திருவோண விரதம், இந்த வாரத்துல பிரதோஷம் தவறாம வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்துக்கு உண்டான வழிபாடு திருவோண விரதம், ஏகாதசி பெருமாள் வழிபாடு, அமாவாசை முன்னோர்கள் வழிபாடு, அல்லது அம்மன் வழிபாடு, அல்லது காவல் தெய்வ வழிபாடு, பிரதோஷத்துக்கு சிவ வழிபாடு, அது தவறாம செய்து வாங்க. அப்போ இந்த காலத்துல நம்ம வெற்றி அப்படின்னு வரும்போது அதுக்கு சற்று ஜாக்கிரதையாகவே இருக்கணும். இந்த பொறுப்பு கொடுக்குறேன், அந்த பொறுப்பு கொடுக்குறேன்னா அந்த பொறுப்பை நீங்க ஏற்றுக்கொள்வதனால எந்த விதமான தப்பு இல்லை. இப்போ நீங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கீங்க, டைரக்டா உங்களுக்கு மேனேஜர் பதவி, நீங்க கிளார்க்காக இருக்கீங்க, நீங்க உங்களுக்கு நீங்க சூப்பர்வைசரா ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு ஆபீஸ்ல கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு பொறுப்பு அதிகரிக்குது. அப்ப பொறுப்பு அதிகரிக்கும் போது அப்ப உங்க பணி சுமை அதிகரிக்குது. அப்ப உங்க உழைப்பு அங்க ஜாஸ்தி தேவைப்படுது. ஏற்கனவே இருந்த உழைப்பு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுன்னு அர்த்தம். பொறுப்பு கொடுக்க கொடுக்க என்ன செய்யும்? உழைப்பு அதிகம், எண்ணங்கள் பிரதிபலிப்பு அதிகம், வேலை செய்யணும். வருவாய்ங்கிறது ஒரு பக்கம், வருவாய்க்கு உண்டான கிரகம் வருவாய் கொடுத்துட்டே இருப்பார், உழைப்புக்கு உண்டான கிரகம் உழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்போ உழைப்பும் வருவாய் ரெண்டுமே கலந்து செய்வோம். வருவாய்க்கு உண்டான கிரகம் செவ்வாய் 5ஆம் இடத்துல பாக்கியத்தை கொடுக்குறார், பாக்கியஸ்தானத்துல உட்காந்து, அதாவது பூர்வ புண்ணியத்துல உட்காந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அதே மாதிரி உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன செய்யும்? பொறுப்பு பணி சுமை கொடுத்துரும். ஆகவே சற்று இந்த பொறுப்பு நம்மளுக்கு வேணுமா வேண்டாமான்னு நீங்க ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாமல் போவது உங்களுடைய கடமை. ஆனா அத்தனையும் தேடி வரும். உயர் பதவி ஆச்சே அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. உயர் பதவியாக இருந்தாலும், உயர் பொறுப்பாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும், ஆபீஸாக இருந்தாலும் எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதுக்கு தகுந்தபடி நம்மளுக்கு பணி சுமை அதிகரிக்குது. இதனால நம்மளுக்கு செயலாற்ற முடியுமா, செயல்படுத்த முடியுமா, என்னுடைய உடம்புக்கு எல்லாம் ஒத்து வருமா, என்னுடைய வயதுக்கு இதெல்லாம் ஒத்து வருமா, என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு எல்லாம் ஒத்து வருமா, அத்தனை பார்த்து நீங்க அந்த பொறுப்புல நீங்க கவனம் செலுத்தி ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாம போவது உங்களுடைய கடமை. ஆகவே அத்தனை உங்களுக்கு தேடி வரும். ஒரு அரசியல் துறையில சாதாரண நீங்க வார்டு மெம்பர் ஆயிடுங்க, கவுன்சிலர் ஆயிடலாம் ஆசை. அப்ப அதனால உங்களுக்கு தன இழப்பு கொடுத்துரும். ஆகவே சற்று கவனமாக இருந்து வரணும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம், அரசியல் துறை மேல் பொறுப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையாக இருந்து மேலும் மேலும் உங்கள் கீழ் உள்ள நபர்களை தொடர்பு கொள்ளும் போது நிதானித்து தொடர்பு கொள்ளணும். அவர்களால் நம்மளுக்கு ஆபத்து வரக்கூடாது. அத்தனையும் நம்ம கவனமா செலுத்தணும். அது இந்த காலத்துல குடும்பம் நல்ல மேன்மை பெறும், குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு, தொழில நல்ல உத்தியோகம் மாற்றம் ஏற்படும். ஆகவே இந்த துளாராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலம், பணி சுமை அதிகரிக்கக்கூடிய காலம் இந்த வாரம் முழுவதும். செவ்வாய் பக்க பலமா இருக்கிறதுனால தன பிராப்தம் உருவாகும். அப்ப ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது உங்களுக்கு குரு பலம் பக்க பலமா இருக்கும்போது 9ஆம் இடத்துல குரு அனுகூலமாக இருக்கிறார். அப்போ திருமணம் கைப்பற்றுவது, நீண்ட காலமாக எதிர்பார்த்த திருமணம் நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய யோகத்தை வரன் 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 பார்த்துக்கிட்டே இருக்கும், கடிச்சிடும். இந்த வாரத்துல செவ்வாய் 5ஆம் இடத்துல, முதல் 5ஆம் இடத்துல ராகுவோட போடி, குரு உங்களுக்கு 9ஆம் இடத்துல. அதாவது திருமணம் கூடக்கூடிய தன்மை உருவாகும். அதனால எல்லை இல்லாத பலன் கொடுக்கக்கூடிய தன்மை. அப்ப பேப்பர் பிசினஸ் எல்லாம் செய்யறாங்க ஏதேனும் அப்படின்னா, ஆர்டிஸ்டா இருக்காங்கன்னா அவங்களுக்குலாம் நல்ல மேன்மை, தொழில் மேன்மை. ஒரு கேமராமேனா இருக்கிறாரு, ஒரு கிராபிக்ஸ் பண்றாருன்னா அவங்களுக்குலாம் தொழில் ஏற்றத்தை கொடுக்கும். மைனூட்டு வேலை, இப்ப என்ன மைனூட்டு வேலை அதிகமாகவே நடக்கும். சுக்கிரன் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல சனியோட கூடி இருக்கும்போது மைனூட்டு வேலை செய்யும். அதே பயணம் மேற்கொள்ளும் போது சற்று ஜாக்கிரதையா இருந்து வருவது கால சிறந்தது. ஆகவே இறை சிந்தனை அதிகமாகவே வேணும் உங்களுக்கு. அதனால மகாலட்சுமி வழிபாடு, நரசிம்ம வழிபாடு செஞ்சுவாங்க. உங்க ராசியில நடு நட்சத்திரமாக இருக்கக்கூடியது சுவாதி. இந்த காலத்துல அமாவாசை வேற நெருங்கி வரக்கூடிய காலம். இந்த புதன்கிழமை அமாவாசை. ஆகவே நரசிம்மர் வழிபாடு தவறாம செய்யணும். சதுர்தசியில போய் வழிபாடு செய்யலாம். நரசிம்மர் போய் வழிபாடு செய்யும் போது
கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். ஜெய்பால ஜெய்பாலா. வாழ்க வளமுடன். நன்றி வணக்கம்.